வாட்ஸ்அப் மாமா இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ. ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு டீ, காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் சாப்பிட்னே இல்லை குச்சினே உட்காந்து இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் ஒரு லைக் ஒரு ஃபாலோ பண்ண மறக்காத மாமே. இன்றைக்கி விபிஎஸ் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு கத்தால ஏஞ்சிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாம் பேக் பண்ணி நான் ஐயா கொஞ்சம் அழகாக ரெடி ஆகிட்டு வெளியே போயிருந்தனோ சர்ச்லேருந்து அழைப்பு. ஏன்னாக்கா சர்ச்சுக்கு கொஞ்சம் திங்ஸ் வேணும்ன்ட்டு இந்த மாதிரி பேப்பர் கிளாஸு, டீ கப்பு, அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுக்கணும் என்டர்டெயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாக்லேட் வாங்கிக்கணும் சர்ச்சுக்கு போய்ட்டோம். அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிச்சு ஐயோ என்னன்னா ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே இல்லையே, வேறு ஒரு சின்ன சின்ன கேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்க மொத்தம் கடவுள் அவ்வளோ பெரிய மிராக்கல் பண்ணார். ஏன்னாக்கா லாஸ்ட் இயர் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணூர் திடீர்னு வண்டியிலப்பா அங்கே கொஞ்சம் வண்டி வச்சுக்கிற எத்தனை சொன்னார். என்னன்னு பார்த்தா வண்டி ஃபுல்லாக ஜூஸு ஃபுல் சைக்காயிட்டே கைஸ். சத்தியமாக கடவுள் எவ்வளோ நல்லவர்னாக்கா அவ்வளோ பெரியவர் கைஸ். நம்மளுக்கு தெரியாத விஷயத்தை தான் அவர் நடத்துவார், நம்ம யோசிக்காத விஷயத்தை தான் நடத்துவார். அண்ட் ட்ரஸ்ட் இன் காட், ட்ரஸ்ட் இன் ப்ரேயர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு திபுன்னு வந்துட்டு ஜிம்முக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மில் எப்பவுமே எடுக்கிறது ஓட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீரை துணியெல்லாம் காய வச்சுட்டு போகும்போதே லைட்டாக ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துன்னு போயிட்டு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு ஏன்னா ஜிம்மு கூட ஃபார்மல்ஸில் போய் வேணாக்கா இல்லை இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபார்மஸில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட் தான். சத்தியமாக கைஸ் பாடியில் கொஞ்சம் வாட்டர் ஹோல்ட் ஆகிட்டுக்கிறதுனால அப்பர் போட்டுனே இருக்கிறேன் நான். எவ்வளோ வெகிலாச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேரியேஷனு ஃப்ளாட் ப்ரெஸ்ஸு, செகண்ட் வேரியேஷனு இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு, தேர்ட் வேரியேஷன் கேபிள் கிராஸ் ஓவர், ஃபோர்த் வேரியேஷன் வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸு. அது பர்ன் அவுட் ஆகிற மட்டும் அப்படியே தமார்னு கீழே உழுதுட்டு அவ்வளோ டயர்டு. பட் உழுதுந்தானே நம்ம கடவுள் நம்மளை ஹெல்ப் ஆகிறன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணி உட்காந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கேட்டு அதுக்கப்புறம் ஆப்ஸ் அடிக்க வந்துட்டு ஆப்ஸ்க்கு 2 வேரியேஷன், ஹேங்கிங் லெக் ரேஸு, அதுக்கப்புறம் ரோப் கிரன்ச்சஸு. அதுக்கப்புறம் அதே டயர்டில் அடிக்கிற வெயிலில் கூட நான் கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் மம்மி கொஞ்சம் காயெல்லாம் வாங்கின்னு சொன்னாங்க. அங்கே போய் கொஞ்சம் லைட்டாக பர்ச்சேசிங் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு கார்ப் லோட் பண்ண வீட்டுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு பேப்பர் ரைஸ் எடுத்துட்டு கொஞ்சம் தயிரில் ப்ரோட்டீன் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பேப்பர் ரைஸ் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு ரைஸு, சிக்கனு, முட்டை, வெள்ளரிக்காய், வெஜ்ஜீஸ் எல்லாம் பயங்கரமாக சாப்பிட்டு எங்கள் மம்மி வெஜிடபிள் பாயில் பண்ண அந்த தண்ணியிலே கொஞ்சம் குர்ரா இது கூட நல்லதுறான்னு சொல்லிட்டு குத்துருந்தோம். அதே சாக்கில் நான் கொஞ்சம் அத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டின்னர் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் டின்னரை முடிச்சுட்டு எங்கள் பழைய ஏரியாவுக்கு வந்திருந்தோம். எங்கள் பாருங்களேன் சத்தியமாக இந்த அல்சருக்கு என்ன ஆயிக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இந்த சந்தை நானும் ரெடி ஆகிடுன்னு பார்க்குறான். ஆவில் அதில் சந்தில் குப்பை கொட்டி வச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க நடமாடுறாங்க கைஸ். சத்தியமாக எவ்வளோ அன்ஹைஜீனிக் தெரியுமா. நான் இவ்வளோ பெரிய பையன் என்னாலே நிற்க அவ்வளோ சின்ன பசங்க பற்றி யோசிச்சு பாருங்கள் அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து டின்னருக்கு சிக்கனு, வெஜ்ஜீஸ் எல்லாம் சாப்பிட்டு யோகட்டில் கொஞ்சம் ப்ரோட்டீன் போட்டு வச்சுருந்தேன். அத்தை கொஞ்சம் ஐஸ்கிரீம் மாதிரி அழகாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வாக்கிங் போகும்போதே இன்றைக்கி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் புது ஃபாலோவர்ஸ்னு அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் எழுதிட்டு உட்காந்து ரோட்லேயே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு எங்கள் சித்தி ஃபோன் பண்ணாங்க புது வீட்டுக்கு வாடான்னு சொல்லியிருந்தோம். போயிருந்தோம் ஃபுல் குஷி ஆகிட்டு இந்த வீடை பார்த்துருந்தோம். எனக்கு ஒரு ஆசை நானும் வாங்குவேன் இந்த மாதிரி வீடு. ஆல் கிரேஸ் டு காட்.